இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மச்சான். என் பொண்ணு பூமியோட கல்யாணத்துக்காக அவளோட முதல் கல்யாண பத்திரிகைய உனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் வைக்கிறேன். வேண்டாம் மச்சான். என்ன கிருஷ்ண பிரசாத், நான் கல்யாண பத்திரிகை கொடுக்கறேன், நீ வேண்டான்னு சொல்ற? பத்திரிக்கை தான் வேணாம்னு சொன்னேன். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, பத்திரிகை நீங்க சோபா சந்திர தங்கச்சி போட்டோ முன்னாடி தான் வைப்பீங்க. நடக்காத இந்த கல்யாணத்துக்கு என் சோபா சந்திரா முன்னாடி பத்திரிகை வச்சு ஏமாத்தக்கூடாதுன்னு தான் நான் மறந்து போன மாதிரி நடிச்சேன். அப்படி இருந்தும் ஞாபகப்படுத்திட்டே கேபி. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, கொடுப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு பொண்ணு பூமி தங்கச்சி பெத்த பொண்ணுங்கிறதுனால பத்திரிகைய தங்கச்சி போட்டோ முன்னாடியே வைங்க மச்சான். பரவாயில்ல, சரியான நேரத்துல ஞாபகப்படுத்தின கேபி. என் சோபா சந்திரவை இன்னைக்கு நான் எப்படி மறந்தேனே தெரியல. இதோ ஷோபா, வர 26ஆம் தேதி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம். நடக்காது. நீ எந்த உலகத்துல இருந்தாலும் பூமியை ஆசீர்வாதம் பண்ணு. இப்போ உனக்கு ஓகேவா கிருஷ்ண பிரசாத்? என் பொண்ணோட கல்யாணம் 2வது பத்திரிகை. மாப்ள, பத்திரிகை குடுக்கறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் திறந்து பாருங்க. என் அபூர்வா செலக்ட் பண்ணா அதுல எந்த குறையும் இருக்காது அத்தை. அது உண்மைதான். ஆனா என்னமோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணு ரெண்டும் குளுந்து போயிடும். என் பொண்ணு மேல நீங்க இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுவா. எங்க எல்லாருக்கும் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். மாமா, சித்தி சொல்றது எல்லாம் கேக்குறத விட நீங்க ஒரு தடவை அந்த பத்திரிகை பிரிச்சு பாத்துருங்களேன். சரி அபூர்வா. என்னாச்சு மாமா? யார் ரூம்ல இருந்து கொண்டு வந்த பத்திரிகை இது? நட்சத்திர ரூம்ல இருந்து கொண்டு வந்த மாப்ள. அங்க இங்கன்னு போட்டு வச்சிருக்கேன். எதுக்கு வீணாக்கணும்னு நான் தான் அதை கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சேன். என்னாச்சு மாப்ள? நட்சத்திரா, நட்சத்திரா, என்னாச்சு மாமா? ஐயோ, என்ன? என்ன சித்தி, என்ன பண்ணீங்க? எதுவும் தெரியாதுமா, நான் என்ன பண்ணுவேன்? என்ன நட்சத்திரா? என்ன ஆச்சு டாடி? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன ஆச்சுன்னு கேக்குறியா நீ? நட்சத்திரா, நீ ஏதோ வெளியால காதலிச்ச மாதிரி ஏமா இந்த அளவுக்கு பயப்படுற? அவன் என்னதான் உதவ கரையா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பையன் தானே. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பசங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருப்பாங்க. ஆமா மாப்பிள, வெட்டியா இருக்கிற இவங்க 2 பேரும் இந்த வீட்டிலேயே தாயம், பல்லாங்குழி, பாண்டி ஆட்டம்னு நம்ம கண்ணு முன்னாடியே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கிருஷ்ண பிரசாத்,
ஒரு நல்ல முகூர்த்த தேதியை பாரு, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வேண்டாம் டாடி. நல்ல வேலை. என்னாச்சு நட்சத்திரா? அதான் காதலிக்கிறல்ல? இல்ல இல்ல, நான் செரியெல்லாம் ஒண்ணு காதலிக்கல. அப்போ இந்த போட்டோல இருக்கிறது யாரு? அது சொல்லுமா. அந்த போட்டோவை நான் ஏதோ காமெடிக்காக ஒட்டி வச்சேன் டாடி. நீங்க அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. நட்சத்திரா, சரி மாமா, எல்லாருக்கும் முன்னாடி மாட்டிக்கிட்டோன்னு நட்சத்திரா வெக்கப்படுறன்னு நினைக்கிறேன்டா. அவ கூட நல்லா பழகி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு, உடனே முகூர்த்த தேதியை குறிச்சிடுறேன். சரிங்க மாமா, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். இந்த பிந்து கம் ஆன். பூமி எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டா என் தலைமையில பெரிய இடியே வந்து விழும் போல இருக்கு. கேபி, அந்த இன்விடேஷன் கார்ட்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க மச்சான். சீக்கிரம். வாம்மா பூமி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. அம்மாடி, உன் பொண்ணு நட்சத்திராவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஒரு பக்கம் ககனை காதலிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தம்பிக்கு வலை வீசிக்கிட்டு இருக்கா. வாய மூடு, லூசு மாதிரி பேசுற. இங்க ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. அது என்னன்னு அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ம், கீழே நீ பெரியம்மா கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன்னா, அதனாலதான் நான் இப்படி பேச வேண்டியதா போச்சு. உன் மேல இருக்கிற அக்கறையில நான் கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. சரி, இவ்வளோ நாளா குறும்பு பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு சின்ன பையனாதான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. அதுக்குள்ள நீ எவ்வளவு மெச்சூர்ட் ஆயிட்ட. தேவையில்லாத இடத்துல கோவம்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு எவ்வளவு அழகா சொன்னடா. லவ் யூடா. எஸ், நான் பூமி மேல கோவப்பட்டிருக்க கூடாதுடா. சரி, அவளை நான் அடிக்கணும்னு இந்த கையை நான் ஓங்கி இருக்க கூடாதுடா. சரி,